இங்கே மேலே போட்டிருக்காங்க கந்த புராணம் அரங்கேற்றிய மண்டபம். எதுவுமே தண்ணி இல்லை, எதுவும் இல்லை, ட்ரையாக இருக்குது. இந்த மண்டபமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின்டெனன்ஸ் எதுவும் பண்ணாமல் பாய எடுத்து போய் கிடக்கு. இதை வச்சு சாப்பிட்டு தான் இடம் இல்லை, தேடிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதி காமாட்சியம்மன் டெம்பிளுங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா எக்ஸாக்டாக வந்து நம்ம காமாட்சியம்மன் டெம்பிள் இருக்குல்ல, ஆப்போசிட் அதுக்கு பேக் சைடு அப்படியே வந்து இந்த டெம்பிள் இருக்குங்க. இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து ஒரிஜினல் காமாட்சி அம்மன் டெம்பிள்ன்றாங்க. அந்த 7th century அப்போ வந்து காமாட்சி அம்மன் டெம்பிள் வந்து இந்த இடத்துல தான் வந்து முதலாக வந்து நிறுவப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஆதிசங்கராச்சாரியோடைய அந்த ஸ்ரீ சக்கரா இருக்குல்ல, காமாட்சி அம்மன் டெம்பிளோட அந்த பேரியோட கோலத்திலிருந்து ஒரு கல்யாண கோணத்தில் மாறினது வந்து இந்த டெம்பிள் தான் வந்து இடம் சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போய்ட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நம்ம அந்த அம்மன் காஞ்சி அம்மன் இருக்குல்ல மெயின் டெம்பிள் அது தான். நிறைய பேர் வந்து அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியாது. நான் வந்து அங்கே இருக்கிற ஒரு அண்ணா கிட்ட வந்து கேட்டேன், கோவிலில் பக்கத்தில் செக்யூரிட்டி அவர் தான் சொன்னார், இந்த டெம்பிள் பேக் சைடு போய் பாருங்கள், இது வந்து ரொம்ப மெயினான டெம்பிள் அப்படின்னு. ஸோ இந்த இடத்த வந்தோம். கோவிலில் வந்து ஏதோ இது போய்ட்டு இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே வந்து கோபுரம் பெயிண்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பச்சை கிளிலாம் இருக்குங்க அந்த இடத்துல. சாமி பார்த்துட்டு வந்தாச்சுங்க, நல்ல தரிசனம். ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. நாங்கள் வந்து ஆதி காமாட்சி கோயில்னு சொல்லிட்டு உள்ளார என்ட்ரன்ஸில் வந்தோம். பட் நாங்கள் வந்து உள்ளார போனது வந்து பார்த்திங்கனாக்கா முருகர் கோயில். இது வந்து இடம் வந்து குமரக்கோட்டம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பேக் சைடு தான் இருக்குது. பட் அந்த ஒரே காம்பவுண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆதி காமாட்சி கோயிலும் முருகர் கோயிலும் இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் தெரியுதுங்களா, இதுதான் வந்து ஆதி காமாட்சி டெம்பிள். இந்த பக்கம் நமக்கு தெரியுது வந்து முருகர் டெம்பிள். இந்த முருகர் டெம்பிள் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கிட்டத்தட்ட 1000 to 2000 years ஓல்டு. அந்த 2000 வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அது மட்டும் வந்து இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இந்த கோயிலில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கந்த புராணம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, கந்த புராணத்தை வந்து முருகர் வந்து இந்த இடத்துல தான் வந்து இது பண்ணார். கந்த புராணத்தை இயற்றியவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அரங்கேற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கான மண்டபமும் வந்து நமக்கு முன்னாடி இருக்குது. அந்த இடத்த போய்ட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கந்தபுரம் சொன்னாங்களா, அந்த கந்தபுராணம் வந்து காச்சியப்ப சிவாச்சாரி அவர்களை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அது வந்து முருகனை வந்து அப்ரூவ் பண்ணி வந்து இந்த இடம் தான் வந்து சொல்லப்படுது, இந்த கோவிலே தான். அதுவும் ஒன்றும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோயில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். ஏன்னாக்கா இங்கே கோவிலுக்கு ஈஸ்வரர், அதாவது ஏகாம்பரேஸ்வர் கோயிலும் பார்வதி கோயில் இருக்குல்ல காஞ்சிபுரம், அந்த கோவிலுக்கும் நடுவில் வந்து இந்த முருகர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இன்னொரு ஹிஸ்ட்ரி என்ன சொல்லப்படுதுன்னு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டெம்பிளில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஓம் தெரியுதுங்களா, பிரணவ மந்திரம். இந்த பிரணவ மந்திரம் வந்து பிரம்மருக்கு வந்து தெரியாமல் அவர் வந்து பிரிசனில் வந்து முருகர் வந்து போட்டுட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த இதுகள் வந்து முருகர் வந்து பிரம்மசாஸ்திர கோலத்தில் வந்து காட்சி அளிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலத்தோட வரலாறு சொல்லப்படுதுங்க. இருக்க இந்த இடம் தாங்க அந்த கந்த புராணம்னு சொல்கிறாங்களே, இந்த இடத்துல தான் வந்து அரங்கேற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இங்கே மேலே போட்டிருக்காங்க கந்த புராணம் அரங்கேற்றிய மண்டபம். இது டெம்பிளோட பேக் சைடு வந்ததால் வந்து நமக்கு ஃபுல்லாடி அந்த பக்கம் வந்து தெரியல.
இங்கே இருக்கிற குளம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா காஞ்சி போயிருக்குங்க. எதுவுமே தண்ணி இல்லை, எதுவும் இல்லை, ட்ரையாக இருக்குது. இந்த மண்டபமே வந்து பார்த்திங்கனாக்கா மெயின்டெனன்ஸ் எதுவும் பண்ணாமல் பாயடிச்சு போய் கிடக்கு. இந்த சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் முருகர் வந்து பிரம்மசாஸ்தா குளத்தில் வந்து இருக்காங்க, காட்சியளிக்கிறாங்க. நல்ல சிறப்பான தரிசனம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே இருக்கிற பக்கத்து கம்பௌண்டில் இருக்கிற ஆதி காமாட்சி டெம்பிள், இந்த இடத்துக்கு தான் போகிறோம். தெரியுங்களா டெம்பிள்? ஓகே, அந்த இடத்துல வச்சு. ஆனால் இந்த கோவிலாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் வந்து நல்லாயிருக்குங்க. இந்த தோட்டம்லாம் வந்து வச்சுருக்காங்க. பக்கத்தில் அந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்குது, 4 தூண் இருக்குது. பட்டு இடம்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஒரே குப்பையெல்லாம் கொட்டி பார்க்கவே வந்து ரொம்ப இதாக இருக்குது. கோவிலுக்குள்ளார இருக்கிற இடம்லாம் வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுதாங்க ஆதி காமாட்சி அம்மன் டெம்பிள். நான் சொல்லியிருந்தேன்ல ஏற்கனவே, முதலாக வந்து காமாட்சி அம்மன் வந்து இந்த இடத்துலாம் வந்து காட்சி அளிக்கிறதாகவும், அதுக்கப்புறமா வந்து இங்கேருந்து தான் வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த இடத்துல தான் வந்து மூவ் பண்ணியிருந்தாங்க. பெரிய டெம்பிள் அது. இது வந்து ரொம்பவும் சின்ன டெம்பிள். ஆதிசங்கராச்சாரியோட அந்த ஸ்ரீசக்கரம் வந்து இந்த இடத்துல தான் வந்து இது பண்ணி அம்மனை வந்து அந்த பெரிய குளத்தில் இருந்து கல்யாண குளத்தில் காட்சியில் வந்து சொல்லப்படுறது வந்து இந்த இடம் தான். நம்ம கோயில் உள்ள போய்ட்டு சாமி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் பேசுகிறேன். இந்த கோவிலில் இருக்க அம்மனோட முழு பேர் வந்து ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சுவாமியை பார்த்தாச்சு. நல்ல சிறப்பான தரிசனம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா பரப்பளவில் வந்து ரொம்பவே கம்மியான, ரொம்ப சின்ன கோவில் தான். கம்பேர்ட் டு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மெயின் காமாட்சி அம்மன் டெம்பிள் இருக்குல்ல, அதோட ரொம்ப சின்ன டெம்பிள். பட் இதுதான் வந்து பவர்ஃபுல்லான கோவில். ரொம்பவே வந்து முதலாக வந்து காமாட்சி அம்மன் இங்கே தான் வந்து தரிசனம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. இந்த அரச மரத்தை நெல் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, சூப்பராக இருக்குது. வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சூரியன் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இருக்கிற பூக்கத்துக்கு பதிலாக இந்த அரச மரத்தடியில் நல்லா இடம் இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைம் மிஸ் போய்ட்டு எங்கேயாச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த கோயில் போய்ட்டு பார்க்கலாம். இப்போ நாம் வந்து உலகளந்த பெருமாள் டெம்பிளுக்காக போய்ட்டுருக்கோங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோம் நம்ம. அது ஆப்போசிட் தெரியுதுங்களா, அதுதான் டெம்பிள். நம்ம ஆதி காமாட்சி டெம்பிள் பார்த்தீங்களா, அது வந்து சூப்பராக தரிசனம் இருந்தது. அந்த டெம்பிள் முடிச்சுட்டு அங்கேருந்து நடக்கிற தூரம் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 300-400 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த டெம்பிளும் இருக்குது. நீங்கள் மெயினாக வந்து காமாட்சி அம்மன் டெம்பிள் வரீங்களா, அங்கேருந்து ஒரு மெயின் கோபுரத்துலேருந்து ஒரு 300 ஃபீட் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த டெம்பிளுக்கு வந்து சேர்ந்துடலாம். டெம்பிள் கிட்ட வந்தாச்சுங்க. கோயிலுக்குள்ளே போய்ட்டு சாமி பார்த்துட்டு அப்புறம் இந்த கோவில் பற்றி வந்து ஒரு சின்னதாக என்ன ஹிஸ்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சூப்பராக சாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க. உலகளந்த பெருமாள் ரொம்ப சூப்பராக இருந்தது சாமி. அவருடைய செம்ம ஹைட்டு. சாமி வந்து அவருடைய இந்த 3 அடியை வந்து அலங்காரம் சொல்லுவாங்கள்ல, முதல் அடியில் வானத்தையும் 2வது அடி பூமியும் வந்து, அதுக்கப்புறம் வந்து 3வதாக வந்து மகாபலியோட அசுரனோட தலையெல்லாம் வச்சது. அந்த சிலையை வந்து அப்படியே வந்து உள்ளார வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து எப்போ கட்டினாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 8 இல்லை 9ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்படுறதா வந்து சொல்லப்படுதுங்க. உள்ள நம்ம பார்த்து அந்த உலகளந்த பெருமாளோட சிலையோட ஹைட் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 35 அடிங்க இந்த பெருமாளோடைய ஹைட்டு. அவருடைய 2 கையும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கையில் வந்து ஒரு விரல் வந்து நான் முதல் அடியாக இருந்துட்டும், இன்னொரு கையில் வந்து 2 விரல் நீட்டிருப்பார். ஆனால் வந்து 2வது அடியாக இருந்துட்டும் சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணது. 3வது அடியாக வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பெருமாளோட கால் வந்து மகாபலியனோட அசுரனோட தலையில் வச்சுருப்பார்.
அந்த சிலையை அப்படியே தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. பெருமாள் டெம்பிள் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லோருடைய ஆட்சி காலத்துலேயும் வந்து இருந்து கைப்பற்றப்பட்டு பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. முதலாவது வந்து நம்மளுடைய பல்லவர்களுடைய அவரோட ஆட்சி காலத்தில், அதுக்கப்புறம் சோழர்களோட ஆட்சி காலத்தில், அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு, இப்படி எல்லாருடைய டைனஸ்டிலையும் வந்து இந்த கோவில் டெம்பிள் வந்து கைப்பற்றப்பட்டு நல்லா அவங்களுடைய ஆட்சி காலத்துலேயும் வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பெருமாள் டெம்பிள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த திவ்ய தேசம் சொல்கிறாங்களே 108 திவ்ய தேசம், அந்த 108 திவ்ய தேசத்தில் ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட் வந்து இந்த டெம்பிள் வந்து சொல்கிறாங்க. கோவிலோட ஹிஸ்ட்ரி வந்து இந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. இதில் எல்லாமே அந்த பெருமாள் வந்து 3 அடி வாமனாவதத்தில் இருந்து 3 அடி நிலம் கேட்டு முதல் அடி வானம், 2வது பூமி, அந்த மாதிரி வந்து அளந்துட்டு 3வது அடிக்கு இடம் இல்லாமல் வந்து கேட்குறப்ப அரசன் வந்து தலையை குனிஞ்சு அவருடைய தலையை காமிச்சதாகவும், அந்த தலை மேலே ஒரு கால் வச்சு அவர் வந்து பாதாளங்களுக்கு காமிச்சதாகவும் வந்து இதில் போட்டிருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சரிங்க, இப்போ ரொம்பவும் டைம் ஆச்சு. நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 டெம்பிள் வந்து பார்த்தாச்சு. போய்ட்டு எங்கேயாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். ரொம்ப பசிக்குது. நம்ம போய்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் வேறு டெம்பிள் போய்ட்டு பார்க்கலாம். அப்படியே நம்ம வெளியே கிளம்புவோம். கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன டிஃபன் சென்டர் இருக்குங்க. இந்த உலகளந்த பெருமாள் டெம்பிள் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சின்னதாக ஒரு டிஃபன் சென்டர் ரோடு ஒரு கடை. சரி, இந்த இடத்துல சாப்பிட வந்திருக்கோம். 3 இட்லி ஒரு வடை, அந்த செட்டு வந்து 50 ரூபா சொல்கிறாங்க. இங்கே வந்து டிஃபன் சாப்பிட்டு ஆல்ரெடி நிறைய பேர் வந்து சாப்பிட்டுருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கு நம்புகிறேன். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். நான் வாங்கிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது வெஜ்ஜு சாப்பிட்றது தான் இடம் இல்லை, தேடிட்டு இருக்கேன். இட்லி வந்தாச்சு, வடை இப்போ வந்து போட்டுட்ருக்காங்க. அது வந்தோடனே நம்ம எடுத்து சாப்பிடலாம். ஏன்னா ஒரு இடமா வச்சு இதை சாப்பிடுவோம். உட்காந்துச்சுங்க, கால் மேலே வச்சாச்சு, சாப்பிட்டு பார்க்கலாமா? மாமா கிட்ட வைக்கிறியா? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. சாம்பார் சட்னி எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து கிடைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கார சட்னி, சாம்பார், அப்புறம் வேர்க்கடலை சட்னி 3 நல்லாயிருக்கு. இன்னும் வடைக்காக வெயிட்டுங்க, வந்தோடனே அதுவும் சாப்பிட்டு பார்த்துடலாம். சரிங்க, நான் இதை சாப்பிட்டுட்டேன், அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. 50 ரூபாய்க்கு வந்து 3 இட்லி ஒரு வடை கொடுத்துருந்தாங்க. சாம்பார் சட்னி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம வந்து கார் வந்து இங்கே காமசாமி டெம்பிள் கிட்ட வந்து பார்க் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க சித்திரகுப்தன் டெம்பிளில் வந்து நம்ம பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த உலகளந்த பெருமாள் டெம்பிள் போயிருந்தால அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஒரே வழியில் நம்ம போயிடலாம். பட் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம போனோம் அப்படின்னாக்கா ஒரு 1 கிலோமீட்டர் மேலே வரும் காரில், அந்த பக்கம் போக முடியாது. ஸோ இந்த வழியாக நம்ம வந்து போக போகிறோம். சரி, போகலாங்களா? நம்ம கோவில்கிட்ட போய்ட்டு வந்து பார்க்கலாம்.